டைம் ஆச்சு. வாட்ச் ஸோ பேட்டரி டெட் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. ஒரு நல்ல காஸ்ட்லியான ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்டா. உனக்கு கேலக்ஸி அல்ட்ரா வாட்ச் ஃப்ரீயாவே வாங்கி தரேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒண்ணு தான். இது 60,000 ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயா தராங்களா? நம்புற மாதிரியா இருக்கு. நீ இந்த சாம்சங் ஹெல்த் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன். இந்த கேலக்ஸி சீரிஸ் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல சாம்சங்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். மற்ற ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க, அது சாம்சங்கா இருந்தாலுமே அது வந்து செல்லுபடி ஆகாது. சாம்சங் கேலக்ஸி சீரிஸ்ல சாம்சங் ஹெல்த் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். வாக்கேத்தான் இந்தியா அப்படின்ற சேலஞ்சில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணி 1 மாசத்துக்குள்ள 2 லட்சம் ஸ்டெப் நீ நடந்து காமிச்சிட்ட அப்படின்னா உங்களுக்கு கேலக்ஸி அல்ட்ரா வாட்ச் 60,000 உள்ள வாட்ச் உங்களுக்கு ஃப்ரீங்க. இது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்போ 1 லட்சம் பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அக்ராஸ் த கண்ட்ரில. ஸோ இதுல இருந்து 3 லக்கி வின்னர்ஸ், இந்த 2 லட்சம் பேர் நிறைய பேர் நடப்பாங்க. அதுல இருந்து ஒரு குழுக்கள் முறையில 3 லக்கி வினர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இது வேஸ்ட் தானே வாத்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேர் 2 லட்சம் ஸ்டெப் நடந்திருப்பாங்கல்ல. சோ அந்த 3 லக்கி வினர்ஸ் விட்டுருங்க. நீங்க அந்த வாட்சை 25% டிஸ்கவுண்ட் மூலமா வாங்கிக்க முடியும். 60,000 வாட்ச் 45,000 உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்க, இப்ப வரைக்கும் மட்டுமே 55,000 பேர் சேர்ந்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்து 24 ஹவர்ஸ் தான் ஆகுது. இது மூலமா 2 நல்ல விஷயம் நடக்குங்க. ஒன்னு 2 லட்சம் ஸ்டெப் நீங்க நடப்பீங்க. 1 மந்த்துக்குள்ள நீங்க நடந்தாகணும். இந்த பிரைஸ் நீங்க எப்ப கிளைம் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 லட்சம் ஸ்டெப் நடந்து முடிச்ச பிறகு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல சப்மிட் ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்க சப்மிட் பண்ணா போதும். உங்க பேர் அதுல வருதா இல்லைன்னு சொல்லி மே 26 டு ஜூன் 15 நீங்க அதுல பாத்துக்கலாங்க. நோட்டிபிகேஷன் வந்துடும். சப்போஸ் உங்க பேர் வரல அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை யூஸ் பண்ணி 25% டிஸ்கவுண்ட் அதுலயே ஆப்ஷன் காமிக்கும். அது மூலமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ விடுறா, என்னது கூட கேலக்ஸி M30 தான். இதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன். முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது கேலக்ஸி சீரிஸ் மொபைல் வச்சிருந்தாங்கன்னா டேக் பண்ண மறந்துடாதீங்க.